வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இடி விழுந்த டிவி நம்ம எப்படி ஈஸியாக சரி பண்ணி கொடுக்குறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு டிவி இடி விழுந்த டிவியில் நம்ம டிவி கழட்டி அதில் என்னென்ன ப்ராப்ளம், என்னென்ன பொருள் போயிருக்குது, எது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த டிவியில் பவர் சப்ளை போர்டு மட்டும், பவர் சப்ளை போர்டில் அடாப்டர்லேருந்து தனியாக வந்து பேக் லைட்டுக்கு, சவுண்டுக்கு, மதர் போர்டுக்கு சப்ளை போகும். அதனால் இந்த போர்டு மட்டும் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் மதர் போர்டு பார்த்திங்கன்னா ப்ராசர் ஹீட் ஆகுது. மதர் போர்டு ஆல்ரெடி வீணாக போச்சு இடி வந்ததுனால. அதுக்கப்புறம் மதர் போர்டு நம்ம வீணாக போனதுனால வேறு மதர் போர்டு வாங்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த டிவியில் டிஸ்பிளே ஃபஸ்ட்டு செக் பண்ணிடணும். டிஸ்பிளே நல்லா இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா டிஸ்பிளே நல்லா இருந்தால் மட்டும் தான் நம்ம வேறு போர்டு மாற்றி ரெடி பண்ணணும். டிஸ்பிளே போச்சுன்னா நம்ம டிவிக்கு வந்து கஸ்டமர் ரிப்பீட் கொடுத்துடணும், ரிட்டர்ன் கொடுத்துடணும். அது வந்து நம்ம ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. இப்போ இந்த டிவிக்கு தேவையான பொருள் என்னென்னா, இதுக்கு வந்து ஒரு u11 போர்டு நான் வாங்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த u11 போர்டுக்கு தேவையான பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா போர்டு வாங்கலை. இந்த அடாப்டர்லேருந்து தனியாக பவர் சப்ளை எடுத்து ஒரு பக் போர்டில் போட்டு இதுக்கு 5 வோல்ட் கொடுக்க போகிறேன். பேக் லைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர் வாங்கிட்டேன். இந்த டிரைவர் இன்புட்டு 19 வோல்ட்டு தனியாக வந்து அடாப்டர்லேயே வந்துடும். அதனால் அந்த இன்புட்டு 19 வோல்ட்டு கொடுத்து இது வந்து பேக் லைட்டு ஆன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இந்த டிஸ்பிளேவுக்கு நம்ம லோக்கல் மதர் போர்ட்லேருந்து தனியாக வந்து ஒரு எல்இடிஎஸ் கேபிள் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபுல் ஹெச்டி ஒயர் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பவர் சப்ளை போர்ட்லேருந்து அப்படியே ஆல்ட்ரு பண்ணி நான் வந்து இந்த டிவியை எப்படி ரெடி பண்ண போகிறோன்னு நீங்கள் கவனமாக பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ இந்த பக் போர்டை வச்சு தான் இந்த மதர் போர்டுக்கு நம்ம போகிறோம். தனியாக ரெகுலேட்டர்லாம் வைக்கக்கூடாது, ஏன்னா அது வந்து ஆம்பியர் தாங்காது. அதனால் அந்த பக் போர்டு வைக்க போகிறோம். சரி, இந்த டிவிக்கு தேவையான பொருள் எல்லாம் ரெடியாக வாங்கியாச்சு. இந்த டிவியை நான் எப்படி அசம்பிள் பண்ணி கொடுத்தேன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணுன்னா, அதுக்கு ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா, இல்லை நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வாங்க. இந்த ஃபுல் வீடியோ நாளைக்கு வரும். நன்றி. பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்.